அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் பாகம் 85. நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 2. இதுலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல் முகமதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவரது சந்ததிகளில் ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம். தாவூத் என்ற நபிக்கு சபூர் என்ற வேதத்தையும் வழங்கினோம் என்று 4வது அத்தியாயம் 163வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம். யாக்கூப்னு சொன்ன இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பையன், சரியா? அவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினதை சொல்கிறான். அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம். அதற்கு முன் நூஹுக்கும் அவரது வழித்தோன்றர்களில் தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ், இஸ்மாயில், அல் யசவ், யூனுஸ், லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இவ்வாறு நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம். அனைவரும் நல்லோர்கள், அனைவரும் அகிலத்தாரை விட மிக சிறப்பித்தோம் என்று 6வது அத்தியாயம் 84வது வசனத்தில். இதிலேயும் பல நபிமார்களோடு சேர்த்து தான் அவர்களுடைய செய்தியும் இடம்பெறுகிறது. மேலும் அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில், இஸ்ஹாக்கு அவர்களுக்கு அந்த நற்செய்தி கூறும்போது வானவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளை அழிக்க வருவாங்களே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அப்போ வரும்போது அவங்களுடைய மனைவி நின்று கொண்டிருக்கும்போது இந்த இஸ்மாயில், இஸ்ஹாக் 2 பேரை பற்றியும் அந்த நற்செய்தி சொல்லும்போது அவங்க மனைவியை வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். அவருக்கு இஸ்ஹாக்கு பற்றியும் யாக்கூபுக்கு பின் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூப் அவங்களுடைய பேரனாக நற்செய்தி கூறினோம். இது என்ன அதிசயம்னு சொல்லி அதுக்காக நானும் வயசு ஆகிடுச்சு, அவரும் கல்வன் ஆகிட்டார், எங்களுக்கு இதுக்கு மேலே குழந்தையான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதை அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது அல்லாவின் கட்டளை குறித்து ஆச்சரியப்படுகிறீங்கிறதுக்கு இது அல்லாவுடைய இதுன்னு சொல்லி வானவர்கள் அவங்களுக்கு சிறப்பு கூறி நீங்கள் உங்கள் குடும்பத்தை அல்லாஹ் அருள்மிக்கதாக உயர்த்தி இருக்கிறார் என்று, புகழுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன் என்றும் அவர் கூறினார் என்றும் 11வது அத்தியாயம் 71, 72, 73 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் அவர்களை பற்றி மேன்மைப்படுத்தி கூறக்கூடிய ஒரு செய்தியும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு உள்ள செய்திகளாக தான் ஒன்றா வருது. இப்படி நிறைய செய்திகள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு. ஆக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பிரச்சாரம் இருந்துச்சு, இது பற்றி எதுவுமே அல்லாஹ் சொல்லலை. நல்லோர்களில் ஒருவராக இருந்தார் என்று பொதுவாக